தோனி வரல, அதுதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். தோனி வந்திருந்தாருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இதுவே ரொம்ப பிளாஸ்டாக இருந்துச்சு. சூப்பராக பேட்டிங் பண்ணாங்க. ஆனால் விக்கெட்ஸ் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. விக்கெட்ஸ் கம்மியாக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹையஸ்ட் ரன்ஸ் அடிச்சிருக்கலாம். சாம்சன் ஏர்லியராகவே அவுட் ஆகிட்டாங்க. மாத்திரே ஏர்லியராக அவுட் ஆகிட்டாங்க. நிறைய பேர் ஓப்பனர்ஸ் எல்லாருமே ஏர்லியாக அவுட் ஆகிட்டாங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் 200 தாண்டி இருப்போம். எப்படியோ ஜெயிச்சிட்டோம், 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். அதனால் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் மேட்ச் தோனி வந்துடுவார். எஸ்ஆர்ஹெச் ஆமாம், எஸ்ஆர்ஹெச்சோட ஜெயிக்கணும். ஜெயிச்சா மேலே போகலாம். அப்படியே மேலே போயிட்டு அப்படியே பிளேயர்ஸ் வரைக்கும் போயிட்டு கப்பு ஜெயிச்சிடும். ஆர்சிபி பற்றி எனக்கு எதுவும் சொல்கிறது இல்லை. ரோஹித் 5 கப்பு போல நாங்கள் இந்த டீம் எல்லாம் ஷோ ஆஃப் பண்ண மாட்டோம். ஆர்சிபி ஒரு கப் வச்சுட்டு இவ்வளோ பேசுகிறானுங்க. நாங்கள் 5 கப் வச்சும் எம்டியாக வச்சுருக்கோம். ஏன் ஷோ ஆஃப் பண்ணக்கூடாது? இங்கே தோனியை பார்க்கறதுக்காக தானே வந்தேன். தோனியே இல்லைண்ணா அதனால நாங்கள் ஏன் தோற்றோன்னா ரோஹித்துக்கும் இன்ஜுரி. அதனால இன்னும் ஹார்திக்கும் சரியாக இல்லை. அடுத்த மேட்ச்சுக்கு மே 2 சிஎஸ்கேவை ரிவெஞ்சு தான். ஆர்சிபிக்கு லாலிபாப்பு தான். பட் கடப்பாறை டீம் சொல்லியே கடப்பாறை இப்போ வேணா லேசாக அந்த துரும்புச்சிருக்கு. வந்துடும், மே 2 வந்துடும். போடுங்க கடப்பாறை தான். சிஎஸ்கே தான். சிஎஸ்கே லாய்க்கே இல்லை, தண்டம். செம்மையா இருந்ததுண்ணா. ரிங்கு சிங் அவுட் ஆகும் போது அப்படி இருந்தது. அடுத்த வாட்டி டோனி வருவார், பார்த்துப்பாரு. இன்னும் கொஞ்சம் கேட்சஸ்லாம் நல்லா பிடிக்கணும், அவ்வளோதான். டீம்லாம் நல்லா பண்ணாங்க, ஆனால் கொஞ்சம் கேட்ச் தான் ட்ராப் பண்ணிட்டாங்க. அது நெக்ஸ்ட் டைம் ரெக்கவர் பண்ணால் செம்மையாக இருக்கும். இல்லைண்ணா, சிஎஸ்கே லெவலாக யாருமே இது வரைக்கும் வந்தது இல்லைண்ணா, வரவும் மாட்டாங்கண்ணா. ஆர்சிபி பேசிட்டோம், ஒரு கப்பு வச்சுன்னு இருக்காங்க.